கதாநாயகன் மதிப்புள்ள வாலி அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஆனந்தி சார் அவர்களே, வைரமுத்தவர்களே, எம்எஸ்சி அவர்களே, சரோஜா தேவி அவர்களே, சவுந்தரராஜன் அவர்களே, சங்கர் அவர்களே, முத்துராம் சார் அவர்களே, சூர்யா அவர்களே, வந்திருக்கும் மற்ற பெரியவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, கடக மக்களே, எல்லாமாக இருக்கும் தெய்வகமான தமிழ் மக்களே, நண்பர் கமலஹாசன் அவர்களே, எந்திரமின் மந்திரம் சங்கர் பேர் சொல்லிட்டேன். கழிச்சு இப்பதான் நான் பார்த்தேன் சங்கர் சார் வரும்போது சொன்னாங்க, நான் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து போயிட்டு அப்படியே 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமா. ஸோ இங்கே வந்தோம். இங்கே வந்த போய் பார்த்தா பாரதி சார் பாடிட்டு இருக்காரு அந்த பாட்டு. இதுக்கப்புறம் பார்த்தா இத்தனை பேர் இவ்வளோ பெரியவங்களாம் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. எம்எஸ்சி சார், சவுந்தரராஜன் சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாய்ஸ் கொடுத்தது வந்து எம்எஸ்வி சார். மனவினைகள் யார் வேணும் 3 முடிச்சு அவர் தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு இணையத்தால இணைக்கும் அதில் கூட யார் சொல்லிட்டு வாய்ஸ் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு சிவசம்பவம் எம்எஸ்வி பாடினார். அதுக்கப்புறம் நான் ஹீரோயிஸ்டிங் ஆன பிறகு இந்த சாங் வந்து இல்லை இது வந்து சவுந்தரராஜன் சார் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைரவி சாங்ல இந்த தங்கச்சி சாங் சத்யா ஸ்டுடியோஸ் அங்கே வந்து செட்டு அந்த சாங் போட்டாங்க. நான் அப்படியே பழைய எம்ஜிஆர் சிவாஜி சார் பாட்டு பாடுறது அப்படியே கேட்டுட்டு இருக்கேன். நான் அதுக்கு ஆக்ட் பண்ணணும் சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ வாலி சார் பற்றி நான் என்னத்த சொல்றது, அப்பலிருந்து இப்போ வரைக்கும் சங்கர் வந்து புதுமையான டைரக்டர், புதுசா அவர் வந்து நினைக்கிறவர். சங்கர் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணவே முடியாது. ஏதாவது ஒரு சாங்கு கஷ்டம் என்ன கஷ்டம் ரொம்ப இதாக இருக்கு, யாருக்கு கொடுக்கலாம் சொன்னா டக்குன்னு வாலி பேர் தான் சொல்லுவார். எங்கிருந்து எங்கே பாருங்க. இதெல்லாம் வந்து பூக்கு பெரியவருப்பா அவர் சொன்னா இதாகாது சரி இருந்து பெரிய ஒரு இளைஞன் மாதிரி வாலி சார் கிட்ட போய் சொல்லிடலாம். சும்மா கேட்பறாரு, அதை வெத்தலை பார்க்குதா போட்டு வந்தாருன்னா அவ்வளவுதான். என்னையா வேணும்னு கேட்பாரு. நம்ம விஷயங்கள் சொல்லணும், சும்மா அள்ளி கொடுப்பாரு. அப்படியே அது எப்படிதான் வருதோ தெரியாது. அதெல்லாம் ஒரு பிரசாதம். அப்படியே சேவல் வெத்தலை பார்க்குதா அந்த சந்திரமுக்கியில உறவே வராது, விழ மாட்டேங்குது. வெத்தலைப்பாப்பெல்லாம் உள்ளே போனாங்க. தேவுடா தேவுடா 7 மலை தேவுடான்னு அடிச்சாங்க. யாரும் பேசவே அதுக்கப்புறம் பினிஷ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாங் எம்ஜிஆர் சாங் நானாட்டெல்லாம் சொன்ன எனக்கு அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையா, அதை விட ஒரு பாட்டு வேணுமா? கமலுக்கு இப்போ வந்து பாட்டு நினைச்ச பாட்டு அதை விட ஒரு பாட்டு வேணுமா? வார்த்தைகள் எப்படி வருதுன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு வார்த்தை ஏதோ சொன்னேன் நான். ஏதோ மேலே வந்து ஏதோ பணத்தை சொல்லும்போது என்ன பண்றதுப்பா, கல்லறைக்கு போக வரைக்கும் சில்லறை தேவை, அதுக்கு நான் எழுதுற அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. சுந்தரகாண்டம் எழுதுறாரு. அது வாலி. இந்த வாலிங்கிற பேர் எப்படி கரெக்டா வச்சிருக்காங்க. இந்த வாலிக்கு என்னன்னு சொன்னா சுக்ரீவ வாலிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பவர். ராமர் வந்து மறைஞ்சு நின்று வாலியை கொன்னதுக்கு காரணமே வாலிக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் இருந்தது. வாலி முன்னால யாரு நின்னா கூட ஆபத்துடைய பாதி பவர் வாலி போயிடும். ஆல்ரெடி வாலி பவர் போல் ஆப்போசிட்டுடைய ஆள் பவரும் பாதி போயிட்டா 1.5 மடங்கு பேச ஆயிடுவா வாலி. அப்போ அவனு யார் ஜெயிக்கிறது? அதனால்தான் ராமனை மறைஞ்சு நின்று வானத்தை போட்டு அடிச்சது. வந்து உட்கார்ந்துட்டாங்க. என்னையா வேணும் கேளுங்க சொன்னா பினிஷ் எல்லாருமே அப்படி இழுத்துடுவாரு. 80 years நீங்க எப்பவுமே நீங்க இளைஞர் நீங்க எப்பவுமே நம்ம கூடவே இருந்து இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து இன்னும் பெரிய பெரிய பாடங்கள்ல எழுதி தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஆனந்தத்தை சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன்.